டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என்கிட்ட ஒரு குட்டி குடிமி சாக்லேட். வா, நீ எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் சாக்லேட் கொடுக்கணும், சாப்பிடணும். இப்ப சாப்பிடக்கூடாது, நான் கையில வச்சுக்கலாம். சாக்லேட் சாப்பிட்டு பல்லு சொத்த சாப்பிட்டு வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு சொத்தியாங்க. ஓகேவா? நான் எனக்கு ரொம்ப கொடுத்து அப்பதான் சாக்லேட் தருவேன். பூச்சி கடிக்குமா? நான் மருந்து கொடுத்துருவேன் உனக்கு பூச்சி கடிக்காம இருக்க. இந்த நெயில்ஸ்லாம் ஒட்ட வெட்டிடுறா, அப்பயும் பூச்சி கடிக்காது. நெயில்ஸ் பத்தியா அழுக்கு இருக்கு, நெயில்ஸ் கட் பண்ணும். அம்மா கட் பண்ண விட மாட்டேங்கிறியா? ஏன் பயமா இருக்குமா உனக்கு கட் பண்ண? என்னென்னமோ வாய் பேச. சரி உமா கொடுத்துரு, அப்பதான் சாக்லேட் தருவேன். உமா கொடுத்து அம்மா நல்ல சத்தமே வரலையே, அப்படி சத்தம் வரும்ல. அப்பா இந்த சாக்லேட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எவ்வளவு சூப்பரா நம்ம இருக்கும்ன்றத காமிக்க போறோம். ஓகே, என்னன்னாக்கா அவளுக்கு 2023ல வந்தீங்களா மேம்? நவம்பர் மாசம் 24, 25, 20 almost 2 years 3 months ஆகுது ட்ரீட்மெண்ட் வந்து. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டச் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தூக்குனா பிடிக்காது. அப்புறம் இப்படி கொக்கல பிஸ்பிஸ் தான் தொட மாட்டா, பிரதர் அடிச்சிடுறா, கத்திட்டு மட்டும் தான் இருக்கா, சிங்கிள் வேர்ட் தான் பேசுறா, மோஸ்ட்லி நான் வெர்பல்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இவ்வளவு வாய் பேசுறா. நான் யார்? என் பேர் என்ன? என் பேர் என்ன? என் பேரு சத்தமா சொல்லு. என் பேர் என்ன? நான் வந்து யார் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, அப்புறம் செல்ஃப் டாக் பிளாபரிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரெஸ் போடலாம் ஷைனஸ் தெரியல, மற்றபடி ப்ரஷ் பண்ண, கார்கிள் பண்ண, ஸ்பிட் பண்ண, ப்ளோ பண்ண தெரியல, கொஸ்டினிங் ரீசனிங்கே இல்லை, டீத் கிரைண்டிங் தூக்கத்தில் இருக்கு, ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கு, சோஷியல் பிஹேவியர் ஓவர், அப்புறம் அப்நார்மல் கிரேவிங் இருக்கு. இப்படிலாம் சொல்லி, அதாவது ஒரு விர்ச்சுவலி ஆட்டிசமா இந்த குழந்தை வந்து 2.5 வயசு இருக்குமா அப்பா அம்மா கூட்டிட்டு. அவங்க அம்மா விட அவங்க அப்பா தான் அவளை ரொம்ப லவ் பண்றாங்க. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அப்பாவா அம்மாவா? தெரியலையா? யார் ரொம்ப பிடிக்கும், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? தெரியலையா? 2 பேருமே பிடிக்கும்னு சொல்லு. ஓகே, சரி. இப்ப நீ வந்துட்டு ஸ்கூல் போறியா? ஃப்ரெண்டு பேர் என்ன? சஹானாவா? சரி, ஓகே, நம்ம வந்து இதை படிச்சிருக்கோம். இது என்ன சத்தமா சொல்லி பார்க்கலாங்க இருக்கு. அந்த போன்ல பாக்குற யாருக்குமே எழுத படிக்க ஒண்ணுமே தெரியாதான். உண்மை யாருமே புத்திசாலி இல்லையா? அதனால இது சொல்லி பார்க்கலாம். இந்த சாக்லேட் பத்திரமா வச்சுக்கோங்க மேம். பாப்பா சொல்லி முடிச்சப்ப நீங்க பாப்பா தரணும். இது என்ன சத்தமா சொல்லு. இது என்னது? ஏ ரீட் பண்ணதே. ஓ, போனிக் சவுண்ட்ல பண்ற. அப்படின்னா அது என்ன வேர்டுன்னு சொல்லு. ஏ பி பி எல் இ நான் சொல்றேன், நீ ஏப்பு என்ன சொல்ற? ஆப்பிள்னு சொல்லணும்ல. இது என்னது? ஃபாஸ்டா ரீட் பண்ணு. இது என்னது? இது ஃபுல்லா ரீட் பண்ணு. உனக்கு ரீட் பண்ண தெரியுமா இல்ல என்ன தெரியாதா? தெரியாதா? சரி, அப்ப வேணாம். நீ குட்டி பாப்பா இருக்கனால உனக்கு எது இது சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணிருங்க. ஓகே, வேற என்ன தெரியும்? எது தெரியும்? இது தெரியுமா? சொல்லு. அப்ப ஆப்பிள், pomegranate, grapes, mango, banana, watermelon, tomato, beetroot, carrot, onion, brinjal, potato, cat, dog, horse, cow, lion, tiger, elephant, giraffe, duck, crow, owl, peacock, parrot, pigeon, flower. Flowers தெரியாதா? ஓகே, lotus. இது ரோஸ்டா? ரோஸ். இதுதான் லோட்டஸ். ஓகே, போதும். இவ்வளோ படிச்சு இவ்வளோ படிச்சிட்ட. ஓகே, உனக்கு ரைம்ஸ்லாம் தெரியுமா? ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில், ஹம்ப்டி டம்ப்டி சாட் ஆன் தி வால், அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. தமிழ் பாட்டு ஏதாச்சும்? இது மட்டும். ஏபிசிடி பாடு. ஏபிசிடி பாடு. ஓ வா, கை தட்டுங்களா? கிளாப் பண்ணுங்க. வா,
வேற தமிழ் பாட்டு என்ன தெரியும்? தமிழ் ரைம்ஸ். கோல்டன் ஸ்பேரோவா? ஓ மை காட், எங்க கோல்டன் ஸ்பேரோ பாருங்க. கோல்டன் ஸ்பேரோ மெல்லிதா ஆரோ நீனல சம்சாரோ எல்லாம் பைரோ. எனக்கு தெரியலடா. சரி, இங்க என்ன சாப்பிட்ட காலையில? காலையில என்ன சாப்பிட்டேன் நானு? எனக்கு என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? எனக்கு இட்லியா, தோசையா, பூரியா? என்ன சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடல. என்ன சாப்பிட்டப்ப? என்ன சாப்பிட்டா? பூரி சாப்பிட்டல. அப்ப சொல்லு, என்ன கலர் ட்ரெஸ் இது? இது என்ன கலர் ட்ரெஸ்? வாவ், சூப்பர் பா. ஆமா, ஒயிட் கலர் பிங்க் கலர்ல ஃப்ராக்ல இருக்கு. ஓகே, சூப்பர். ஃப்ராக். சரி, ஓகே. இப்ப வந்துட்டு நான் அம்மா அப்பா கிட்ட பேச போறேன் கொஞ்ச நேரம். சரியா? நீங்க சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2.5 வயசுல நீங்கெல்லாம் ரொம்ப பதட்டமா வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஒரு இது விசிறேன், எனக்கு வேர்க்குதா, ஃபேன் போடாதல. சரி, நான் விசிறேன். எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க பாப்பா பார்த்த அப்புறம்? அன்னைக்கு எப்படி வந்தீங்க, இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? பேரண்ட்ஸா சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வரும்போது ஒரு நம்பிக்கையில தான் வந்தோம். அது நிறைய பேருக்கு சில பேர் நம்பிக்கை சொல்றாங்க, சில பேர் வந்து ஏமாத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மந்த்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். அதோட ரிசல்ட் இப்போ பார்க்குறேன். ட்ரீட்மெண்ட் நீங்கள் முடிக்கிறோம். ஓகே, சூப்பர். ஒரு மதரா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சோஷியல் மீடியாவில் மேம் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து எதுக்காக ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நான் அந்த கமெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எனக்கும் அந்த ஐடியா தெரியாததுனால. ஓகே, நான் போட்ட போது என்ன சொன்னாங்க, இல்லை வேண்டாம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதனால பேரண்டாக வந்து நம்ம குழந்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுது. ஏன்னா நிறைய மெடிசன் கொடுத்துட்டாங்க. எந்த பேரண்ட்டும் பொறுமையாக இல்லாமல் எங்களுக்கு டக்குன்னு ஒன்று கொடுத்தா சடனாக ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே கிடைச்சது இல்லையா, அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இது வந்து நமக்கு ஸ்லோவாக இருந்து தான் நம்ம குழந்தைய வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லுவேன். தயவுசெய்து மருந்து நிறைய கொடுக்குறாங்க, அது கொடுக்க முடியுன்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் தயவுசெய்து யாரும் அப்படின்றதான் நான் கேட்குறேன். தெரியல. ஆனால் அது எல்லாமே முருங்கைக்கீரை, பீன்ஸ், அவரைக்காய், காலையில் இட்லி சாப்பிடும், மத்தியானம் சாப்பிடும், காய் கீரை சாப்பிடும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் இல்லையா? அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சரி, ஓகே. அப்பதான் நான் ஏன் மார்னிங் வந்து நைட் அது எல்லாமே ஒன்னா கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ உருண்டை மரலாம் ஒரு வாட்டர் பாட்டில், தண்ணி மரலாம் ஒரு வாட்டர் பாட்டில மிக்ஸ் பண்ணிட்டு அது தண்ணி மட்டும் குடிக்கலாம். இப்படி காலையிலேருந்து நைட் வரைக்கும் குடிக்க சளிப்பா இருக்குன்னா பேரண்ட்ஸ் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். ஆனா ஏன் அதை பிரிச்சு இத்தனை வேலை கொடுக்குறேன்னா அப்பதான் காலையில நைட் வரைக்கும் பிள்ளை கூடியே இருப்பாங்க. பர்பஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிள்ளை கூடியே பேரண்ட்ஸ் இருந்தாதான் அந்த குழந்தைய கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி ஒரு 6 monthsல கொண்டு வர முடியும். சிம்பிளா ஒண்ணு வந்தா ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போற வாட்டர் பாட்டில் நீங்க அந்த மருந்து அப்படி கொடுக்கறதா உங்களுக்கு கஷ்டம்னா ஒண்ணும் இல்ல. நீங்க உருண்டை மருந்துல ஒரு வாட்டர் பாட்டில், தண்ணி மருந்துல ஒரு வாட்டர் பாட்டில் மிக்ஸ் பண்ணிருங்க. மார்னிங்ல இருந்து குழந்தை தண்ணி குடிச்சா போதும். டீல, ஜூஸ்ல, சாப்பாட்டுல எப்படி வேணா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு பிரச்சனை. இதுக்காக நீங்க மருந்து சாப்பிடாது யோசிக்க தேவையில்லை. ஒருவேளை அப்படி பேரண்ட்ஸ் ஆனா அது கொடுக்கவே சளிப்பா அப்படி கொடுக்கவே சளிப்பா இருக்குன்னா எப்படி அவங்க குழந்தைக்கு பேச்செல்லாம் சொல்லி கொடுத்து கியூர் பண்ணி முடிப்பாங்க? அதுதான் சொல்லுவாங்க. குழந்தை கூட கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொடுக்கறது வந்து நல்லா எஃபெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க நம்ம பொண்ணு? என்னால வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல. என்னோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டான். இவங்க அப்பா தான் வந்து ஃபீல் பண்ணாரு, என் பொண்ணு நான் அப்பா கூப்பிட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை பேசுவாங்க, இல்லை விஸ்வாசம் பையன் பாப்பா தான் வந்து நீங்க பேசுவான். பையன் சீக்கிரம் 1 வயசு பேசிட்டான். ஆனா இவங்க பேசவே அப்பதான் எனக்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோமே இது மாதிரி அவன் வந்து பேசலாம். அப்புறம் தான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்றதுனால நாங்கள் சீக்கிரம் சாப்பாடு விட்டுறதுக்கு ஃபோன் கொடுக்கறது அது மாதிரி டைம் டியூட்டி கிளம்புன்றதுனால நாங்கள் அப்போ தான் நாங்கள் தனியாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆனால் போனதுக்கு அப்புறம் உடனே மருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்லாவே 1 monthல எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஓகே. ஒரு பிளைண்டாக தான் போனாங்க. சரி கொடுத்து தான் பார்க்கலாம். 1 month கொடுத்தோடனே அவள் வந்து ஒரு 15 days இருக்கும். ஃபர்ஸ்ட் அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் எல்லாரும் அம்மா. அதுக்கப்புறம் 3 months கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா.
எப்படி சொல்றீங்களா இதே பண்ண முடியல. எமோஷனலா இருக்கீங்க. நீங்க இப்ப அழுகக்கூடாது, நீங்க சாதிச்சிட்டீங்க, ஒரு மதரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எல்லாரும் வேலை ரிசைன் பண்ணிட்டு சொன்னாங்க மேம். ஆனா இங்க வந்து பிறகு அந்த தெரப்பி கிளாஸ் எல்லாம் போறதுக்கு வந்து சென்னை இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து அந்த தெரப்பிலாம் இல்லை மேம். நீங்கள் வெள்ளூர். அதனால வந்து நான் எங்கேயும் போக முடியலையே, நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். பெங்களூர் போயிடலாமா, சென்னை போயிடலாமாலாம் இருந்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி தெரப்பினாலே ஊர்லாம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம கிடைச்ச நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த காலத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணினே இருக்கோம். அவரும் நல்லா சப்போர்ட்டாக இருந்தார் மேம். அதை சொல்ல குளிக்க வைக்க போகும்போது கூட 4 பாக்ஸ் எடுத்து லைனாக வச்சுட்டு வராங்க. அதுக்கு நாங்கள் டேபிள் வச்சுட்டு உள்ளே குளிக்கும் போது கூட அப்படியே கொடுத்துட்டு தான் கொடுப்பேன். 2 மினிட்ஸ் என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம் தான் நிறைய இருக்கும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ், அந்த 2 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு ஃபாதரா இவ வந்து ரொம்ப பிளஸ்ட் இல்ல, ஒரு நல்ல அப்பா கிடைக்கும். பைசிக்கல் கூட எந்த ஹைவேஸ்ல போனா கூட அவர் என்ன பண்ணுவாரு, நிறுத்தி அந்த 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அலாரம் வைப்ரேட் வச்சுட்டு கொடுத்துட்டு அப்படிதான் கொடுத்துட்டு போகுமே. நான் பேசுறேன். எவ்வளவு சூப்பர்ல, நல்ல அப்பா. வெயிட் பண்ணு. ஓகே, எப்பவுமே இப்படி பிடிச்சிக்கணும்ல, கையெல்லாம் பிசு ஆயிடும். சரியா? இது கூட சாக்லேட் தான் பரவாயில்ல, அது நக்க வேணாம். நீ மேலே இவ்வளோ சாக்லேட் இருக்குல்ல, அது சாப்பிட்டு சொன்ன கேட்குறியா, அது நக்க கூட நீ சாக்லேட் சாப்பிட்டு. சாக்லேட் சாப்பிட்டு. ஓகே, ஸோ ஒரு மதரா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கை கொடுங்க. ஒரு மதரா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ இவ இனிமேல் நல்லா படிக்க வச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு. என்னை எப்பயும் மறக்க மாட்டீங்களே. கண்டிப்பாக நீங்கள் லைஃப் சாங் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட குட் டைம்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ப்ரேயர்ஸில் அடுத்து வர எல்லா ஸ்பெஷல் கேஸ் கூட நல்லா இருக்கும்னு. நீங்கள் வந்து விர்ச்சுவல் ஆர்டிசம் நீ கேஸ் எடுக்கிறல்ல, நீ இப்போ வந்து ஒரு 1.5 months கேஸ் இருக்கிற. இப்படி வா, 2 பேருமே வாங்க. இன்னைக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஷெரின், நான் தூக்கி வளர்த்த குழந்தை இது வா. இங்கே இந்த பொம்மை வந்து நான் தூக்கி வளர்த்த குட்டி பாப்பா. இன்னைக்கு இது பெருசாகி இது வந்து டாக்டர் ஆகிட்டு என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்கள் அக்கா ஹோமியோ ஜாயின் பண்ணா. அதுக்கப்புறம் நீ உன் அக்கா பார்த்து இன்ஸ்பயர் ஆனியா, என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எப்படி பேசுறா பாருங்க. விரட்டுவே நான். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஜென்டில் பொம்மை மாதிரி இருக்காங்க. இவளுக்கு இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமா வீடியோ பார்த்துட்டு நிறைய மாப்பிள்ளை நான் நீன்னு முட்டி மோதப்படுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் கிளினிக் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கு லைக் சைல்டு தான். அப்படியே அதே மாதிரி தான். ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்ல பிள்ளை. எல்லாமே வந்து ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாளுங்க போல. நீ வந்து கேஸ் எடுத்துட்டு இருக்க இப்போ 2 மாசமா. பேசாத குழந்தைங்க, இந்த குழந்தைங்களா அதெல்லாம் கேஸ் இருக்கும்போது இப்படி ஒரு ஹோமியோ டாக்டரா உனக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்க திருப்பி பேசிடும் எப்படி நம்பிக்கை இருந்துச்சா? என்ன கேஸ், என்ன ஃபீல் பண்ண நீ ஒரு ஹோமியோபதி டாக்டரா? இது நிறைய பிள்ளைங்க சரியாகி வர்றது பாக்குறப்போ ஓகே, முன்னாடி இருந்ததை விட பெட்டரா இருக்கு. நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன் மேம், இந்த மாதிரி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா நிறைய இது பெட்டர் ஆகுறாங்க, நிறைய இது ஆகும், நீங்க நம்பி போங்க. நிறைய பேர் ரொம்ப ஹோப்பே இல்லாம பேசுவாங்க. லைக் எப்படின்னா அவ்வளவுதான் மேம், ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க, தெரப்பி மட்டும்தான், என்ன பண்றதுன்னே தெரியல, என் குழந்தை இப்படிதான் இருக்குமான்னு எத்தனை பேர் அழுவாங்க. ஆனா அந்த டைம் நான் சொல்றேன், இல்ல மேம் இருக்காங்க, அவங்க கொடுக்குற மெடிசன் கண்டிப்பா கியூர் ஆகும். ஏன்னா எத்தனை பிள்ளைங்க நான் லைவா பாப்பா மாதிரி எத்தனை பிள்ளைங்களை பாக்குறேன் மேம். அது சொல்றப்போ அவங்களே ஓகே அப்படி நிறைய பேர் நம்பிக்கையா வந்து இப்போ. ஆனா ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் இதுக்கு இருக்கு ஸ்பீச் எதுவுமே தெரியாம பிளாங்கா தான் வந்த. அப்ப விர்ச்சுவல் ஆர்டிசம் அந்த குழந்தைகளை பார்ப்போம், இந்த குழந்தைல எப்படி பேச வைக்கணும்னு ஒரு மலைப்பா இருந்துச்சா, எப்படி தோணுச்சு? ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விசிட்ல ஒரு குழந்தை அவ்வளோ அடமெண்டா ஹைப்பர் ஆக்டிவ் அப்படி இருப்பான். அடுத்து ஒரு 3 months கழிச்சு வந்தா அவ்வளோ கோவம், நமக்கு இந்த குழந்தை அது எப்படி அப்படின்ற. ஓகே, அந்த மெடிசன் தான் கொடுக்கலாம். ரொம்ப இதுவா இருக்கு. ஹோமியோ மேல இன்னும் ட்ரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா கூடியிருக்கா. முன்னாடி கூட எனக்கு அவ்வளோ ஹோமியோ மேல சரி எந்த கொடுத்தா கொஞ்சம் சரியாகும், ஸ்லோ ப்ராசஸ் போல அப்படின்னு. ஏன்னா வர பேஷண்ட் கேட்கறதுமே ஹோமியோவில் ரொம்ப ஸ்லோவா இருக்குமாமே, சீக்கிரமா கியூர் ஆகாதா அப்படின்னு பாக்குறப்போ இப்போ நிறைய பேஷண்ட் இப்போ ஒரு கேஸ் ஸ்டோன்ஸா இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன்ஸா இருக்கட்டும், அவ்வளோ பெயின், அப்பண்டிசைட்டிஸ் இவ கூட சொல்லியிருக்கேன், இவளுக்கு சின்ன வயசுல அப்பண்டிசைட்டிஸ் வந்து ஒரே நாள் நீங்க கியூர் பண்ணீங்கன்னு. அப்போ அவ்வளோ எமர்ஜென்சி கண்டிஷன் தான் ஹோமியோல பார்க்க மாட்டாங்க. அதுவே நீங்க கொடுத்து சரி பண்றப்போ ஷாக்கிங்கா இருக்கும், ஃபுல்லா பண்ண முடியுமா ஹோமியோல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வலிக்கு மருந்து குடிக்க வச்சு வெளியே உட்கார வச்சு வலி குறைஞ்சிச்சுன்னு சொல்லி அனுப்புவோம். அதுவா? ஓகே, உன் கண்ணத்துல குழி விழுந்தது திரும்பிக்காம அதான் குழி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது ஹாப்பி தானே. நான் என்கிட்ட வெளியில இருக்கவங்க சொல்றது வேற, ஹோமியோ படிச்சுட்டு என்கிட்ட வேலை பார்க்கறவங்க அந்த மிராக்கிள்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற இல்லை. இன்னைக்கு என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பல்லு சாக்லேட் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா எனக்கு பூச்சி கிடைக்கும், பல்லு சொத்தையாயிரம் பேச ஒரு மானசத்தை இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவனை எங்கே பாத்தியாடா? யார் அது? யார் சொன்னது? இங்க சாக்லேட் சாப்பிட்டா எனக்கு பூச்சி கிடைக்கும், அப்புறம் பல்லு வந்து சொத்தையாயிரம் சொன்னது யாரு? நீதானா? ஆனா உனக்கு இப்ப கொஞ்சம் கூட பூச்சமே எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேடா. ஓகே,
ஓகே லவ் யூ ஆல் சொல்லி சொல்லுங்க லவ் யூ ஆல் நன்றி எனக்கு இப்போ என் குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா வந்தோம் எனக்கு தெரிஞ்சு அவரோட சாமி நீங்க தான் சாமி அந்த அளவுக்கு ஏன்னா கடவுளா நீ கரெக்டா பாத்தீங்கன்னா முருகர் வந்து உங்க கையில தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்காரு ரொம்ப ஹாப்பி God bless you. பெரிய ஆளா வரணும் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகணும் உன் அப்பா அம்மா நிம்மதியா இருக்கணும் ஓகே ரொம்ப ஒரு பெரிய நல்ல நல்லா நல்லா ப்ளீஸ் நீங்க இதெல்லாம் குழந்தை குழந்தையும் தெய்வம் நல்லா இருக்கு நல்லா தீர்க்க சுமங்கலியா இருக்கு நல்லா இருக்கு நீங்க வந்து ஹேக் பண்ணுங்க எதுக்கு ஈ காலம் தான் வைக்கணும் வாங்க நல்லா இருக்கு ஹாப்பியா போயிட்டாங்க நீங்க மதரா நீங்க உங்க கடமையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க நிம்மதியா போயிட்டாங்க நீங்க வந்துட்டு இனி எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும் நிம்மதியா போயிட்டாங்க ஓகே 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு பாருங்க 2 வருஷம் கஷ்டப்படாம இது நடக்காது போன் டிவி பிறந்த 1 வயசு 1.5 வயசு 2 வயசுக்கு காமிச்சிட்டா ஒரு வருஷம் விடாம ஒண்ணா இருக்கும் எல்லா பேரண்ட்ஸும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அவங்க வந்து ஸ்டூடெண்ட் அதெல்லாம் இப்ப எனக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க எல்லா பேரண்ட்ஸ் மருந்து சாப்பிடுங்க இல்ல தெரிஞ்ச பிள்ளைங்களாம் இப்ப நிறைய பேர் மாதிரி இருக்காங்கம்மா போட்டினால நிறைய பாக்குறோம் நம்ம இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்க கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாம போய் சொல்லுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லி பாருங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு அதனால வந்து நீங்க பரவாயில்ல ஒரு ட்ரை பண்ணுங்க அவங்க நெகட்டிவா இருக்காது பாசிட்டிவா அவங்களோட அப்ரோச் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிட்டோம் ஒரு பேரண்டா ஏதாச்சும் இந்த மாதிரி சைல்ட பாத்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க கொஞ்சம் சொல்லி உங்களை வந்து பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நன்றி நன்றி தேங்க்யூ அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன உரித்தா கடவுள் வச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ மேம் தேங்க்யூ